பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 3 மந்த்தாக வந்து ரெடிகேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ பிஃபோர் அந்த பாப்பாவோட ஸ்கில்ஸ் வந்து இப்போ ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அவங்களோட எஜுகேஷன் வைஸாக சரி, அவங்களோட ஆக்டிவிட்டி வைஸாக சரி ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகிருக்கு பாப்பா. இன்னொன்று மெயினாக என்ன சொன்னோன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கலர்ஸ் வைஸு ஸோ எப்படி அதை வந்து எதுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களே ஓனாக அந்த ஐடியா பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு இப்போ ப்ரீகேஜி தான் போட்டிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏபிசிடியாக இருக்கட்டும், 1 2 3 இருக்கட்டும் நல்லா அவங்களே ஓனாக போடுறாங்க, அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ மெயினாக வந்துட்டு அவங்க அவங்க பேபியை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட குழந்தைன்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி ஒரு பிள்ளைகளையும் வந்து கேர் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மற்ற பிள்ளைகள் பார்க்கும்போது என் பிள்ளைகள் பார்க்கும்போது எல்லாருமே சமமாக தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ பாப்பாவுமே வந்துட்டு ஸ்டார்டிங் 1 or 2 days வந்து ஒரு மாதிரி அடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயின் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த 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 இது வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. ஓகே இந்த நம்ம ஸ்கூலுக்கு போனால் நல்லா படிக்கலாம், ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து நல்லா கேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மெட்டாலிட்டி வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பாப்பா வந்து 3 மந்த்ஸில் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஸோ மெயினாக வந்து அவங்க டீச்சர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்தளவுக்கு க்ரோ பண்ணி கொண்டு போனதுக்கு. இன்னும் அவங்களோட இது தேங்க்யூ.